கடந்த 4 ஆண்டுகளில் தமிழகத்தின் வளர்ச்சிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் எந்த திட்டங்களையும் செயல்படுத்தவில்லை என மத்திய அமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகையில் வீடுதோறும் மூவர்ண கொடியேற்றுதல் யாத்திரை நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை மினி டாக்ஸ் பகுதியில் பார்க்கலாம். திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை பின்னோக்கி எடுத்து சென்றிருக்கிறார். அவர் இந்த 4 வருஷம் ஆட்சியே செய்யல. இந்த 4 வருஷம் யாரோ தம்பிகள் தான் அவரை இயக்கி இருக்கிறாங்க. இந்த 4 வருஷம் அவர் எந்த ஒரு திட்டத்தையும் மக்களுக்கு செய்யாம இப்ப நான் மக்களோட நான் உங்களுடன் ஸ்டாலின். அப்ப இத்தனை நாள் யாரு கூட இருந்தாரு? இப்ப உங்களுடன் ஸ்டாலின். அப்ப இத்தனை நாள் யாரு கூட இருந்தாரு? மக்களை, தமிழகத்தினுடைய நலன்ல சிறிதும் அக்கறை இல்லாத இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். நாம் பார்க்கிறோம், இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய அளவுல சீர்குலைந்து இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் லஞ்ச லாவண்யம், எங்கு பார்த்தாலும் கூட ட்ரக்ஸ், மதுபானங்களினுடைய அதிகமான மக்கள் இளை தலைமுறையை சீர்கெடுத்துக் கொண்டிருக்கிறது. நம்மளுடைய இந்த திமுக அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்புகின்ற நாளும் நெருங்கிவிட்டது. இந்த திமுக அரசாங்கம் வீட்டுக்கு போவது உறுதி. தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு எப்படி சார்? சட்டம் ஒழுங்கே இல்லையண்ணா. இதை பத்தி பாருங்க, நீங்க எங்க நம்மளுடைய மகளிருக்கு பாதுகாப்பு இல்லை. நாம் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. கம்ப்ளைண்ட் கொடுக்கறவங்க தாக்கப்படுறாங்க, அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். கர்ப்பிணி, திருத்தணியில ஒரு கர்ப்பிணி கம்ப்ளைண்ட் கொடுக்க போய் அவர்கள் மேல ஒரு தாக்குதல் நடந்திருக்கிறது. போலீஸ்க்கே இன்னைக்கு பாதுகாப்பு இல்லை. பாருங்க, நம்மளுடைய பொள்ளாச்சியில போலீஸ்க்கே பாதுகாப்பு இல்லை. இன்றைக்கு தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கானது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது.